நாம் இன்றைக்கி வெங்கடேஷ் செஃப் சொன்ன ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு போட்டு அது கூட அரைஞ்சி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக வத்தல் பொடி, அப்புறம் 2 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அது கூட கொஞ்சமாக நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் ஊற்றி. அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி, ஸோ சாம்பார் பொடி எந்த பொடி கிடைக்குதோ நமக்கு பிடிச்ச சாம்பார் பொடியை போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம். நல்லா எல்லாம் வற்றி வரும்போது நிறையா கொத்தமல்லியை போட்டு நல்லா இறக்கி வெறும் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு குழம்பு அப்படின்னு எதுவுமே தேவையில்லை, இதே போதும். ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.